எங்க முன்னாடிலாம் வெற்றிக்கும் தோல்விக்கும் வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஓவராவது இருக்கும். ஆனா இப்பெல்லாம் வெற்றிக்கும் தோல்விக்கும் 2 பந்து தாங்க வித்தியாசம். அந்த அளவுக்கு இருக்குங்க. பவுலர்ஸ்லாம் ரொம்பவே பாவம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா புலம்பி தள்ளி இருக்காரு மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான ஹர்திக் பாண்டியா. ஓகே, என்ன நடந்திருக்கு? டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிரான போட்டியில தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். ஐபிஎல் தொடரோட 43வது லீக் போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸும் மும்பை இந்தியன்ஸும் மோதினாங்க. இந்த போட்டியில டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 10 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. 20 ஓவர்கள் முடிவுல 4 விக்கெட்டுகளை இழந்து 257 ரன்களை குவிச்சிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தளவுக்கு 20 ஓவர்கள்ல போராடி 9 விக்கெட்டுகளை இழந்து 247 ரன்கள் மட்டும் தான் எடுத்தாங்க. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல இது மும்பை இந்தியன்ஸோட 6வது தோல்வி. மொத்தமா மும்பை இந்தியன்ஸ் அணி 9 போட்டிகள் விளையாடி இருக்காங்க. 3 போட்டிகளை வின் பண்ணி 6 போட்டிகளை தோல்வி அடைஞ்சு வெறும் 6 புள்ளிகளோட புள்ளி பட்டியல 9வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னமும் ஒரு மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணி தோத்தாலும் கூட பிளே ஆஃப் சுற்றுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி முன்னேறது ரொம்பவே கஷ்டமா மாறிடும். இந்த நிலையில தான் தோல்வியை பத்தி பேசியிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே ஐபிஎல் தொடரானது ரொம்பவே த்ரில்லரா மாறிக்கிட்டு இருக்கு. பொதுவா வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே வித்தியாசம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2 ஓவர் தான் இருக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல 2 பந்துகள் மட்டும்தான் வெற்றி தோல்வியை உறுதி செய்யுது. இது மாதிரி போட்டிகள் தொடர்ந்து பவுலர்ஸுக்கு பிரஷரை கொடுக்குது. இந்த மேட்ச்ல டார்கெட்டை சேஸ் பண்ணணும் அப்படிங்கறத முயற்சி செஞ்சோம். மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். மிடில் ஓவர்ஸ்லயே இன்னும் சில சிக்ஸர்கள் அடிக்க முயற்சி செஞ்சிருக்கணும். ஏன்னா அக்சர் பட்டேல் பவுலிங்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கண்டிப்பா அட்டாக் செஞ்சிருக்கணும். ஆனா அவேர்னஸ் இல்லாம தவற விட்டுட்டோம். அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் இளம் வீரரான ஃப்ரெஷரை பொறுத்தளவுக்கு ரொம்ப அற்புதமா பேட்டிங் செஞ்சாரு. எங்களோட ஃபீல்டிங் செட்டப்பை பார்த்துட்டு அதற்கேத்த மாதிரி திட்டமிட்டு செம்மையா ரிஸ்க் எடுத்தாரு. அவரோட ஆட்டத்தை பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு அச்சமே இல்லங்கிறத வெளிப்படையாவே பார்க்க முடியுது. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தது சரியான முடிவு தான். இப்ப கேட்டாலுமே அதெல்லாம் மாத்தி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான ஹர்திக் பாண்டியா ரொம்பவே வேதனையோட அந்த வேதனையை கொஞ்சம் கூட வெளிக்காட்டாம வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டே பேசி முடிச்சிட்டாரு. சரி, ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மும்பை இந்தியன்ஸோட தொடர் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.